சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்ததாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சரசத்தின் வாசனையை போல் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நாம் இந்த சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வீக அனுபவங்களாகவும் நிறைவேறுகிறது என்பதை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்த பகுதி என்னவென்றால் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும் என்கிற இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இஸ்ரவேலுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்மிலே தேவன் உருவாக்குகிற தெய்வீக வாசனை எப்படிப்பட்டது என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்தோம். அதிலே முடிவாக கடந்த வாரத்திலே நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை குறித்து தியானித்தோம். பவுல் எழுதுகிறார், எல்லா இடங்களிலேயும் தேவன் என்ன செய்கிறாராம்? வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். எப்படி எல்லா இடங்களிலேயும் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும்படியாக செய்து எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதற்கு நாம் ஒரு சத்திய வசனத்தை ஆதாரமாக தியானித்தோம். அந்த வசனம் என்ன? தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பலனடைந்து மகத்துவமான கிரியைகளை செய்வார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள். பலனடைந்து மகத்தான கிரியைகளை செய்வீர்கள். அப்ப உங்களுக்குள்ளே ஒரு தேவ பலன் உண்டாயிருக்க வேண்டுமானால் முதலாவது நீங்கள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். போன வாரம் நம்ம தியானித்தோம், தேவனை நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்க வேண்டும் என்றால் நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று அறிந்திருப்பீர்களானால் அந்த அறிவினாலே நீங்கள் பலனடைந்து தேவனுக்கென்று மகத்துவமான காரியங்களை செய்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால்
நீங்கள் பலனடைந்து பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, மகத்தான கிரியைகளை செய்வீர்கள். அதை தான் நாம் காலேப்புடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படித்தோம். மோசே காலேப்புக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய ஜனங்களுக்குன்னு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறார், அதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் என்று மோசே காலேப்பினிடத்திலே சொல்லுகிறார். சொல்லும் போது காலேப்புக்கு வயது என்ன தெரியுமா? 40 வயது. காலேப்புக்கு 40 வயதாய் இருக்கும் போது மோசே காலேப்பிடம் சொல்லிவிட்டார், உங்களுக்கென்று தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வைத்திருக்கிறார், நம்முடைய ஜனங்கள் அதை சுதந்தரிப்பார்கள். சொல்லும் போது காலேப்புக்கு எத்தனை வயது? 40 வயது. ஆனா இப்ப 45 வருடங்கள் ஓடிருச்சு. எத்தனை வருடம்? 45 வருடங்கள் கடந்து போய்விட்டது. காலேப்புக்கு இப்பொழுது என்ன வயது? 85 வயது. ஏறத்தாழ 45 வருடங்கள் கடந்து போய்விட்டது. காலேப்பு சொல்லுகிறான், 40 வயதுல என்னிலே என்ன பலன் உண்டாயிருந்ததோ அதே பலன் 85 வயதாயிருக்கிற எனக்குள் இப்பொழுதும் காணப்படுகிறது என்கிறான். 40 வயதுல எனக்குள்ளாக இருந்த பலன் 85 வயதிலேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் எப்படி அவனுக்குள்ளாக அப்படிப்பட்ட தேவ பலன் காணப்பட்டது? அவன் தான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர் என்று அறிந்திருந்தான். தான் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர் என்பதை காலேப் அறிந்திருந்தபடியால், அந்த அறிவின் வாசனை அவனுக்குள்ளே காணப்பட்டபடியால் அவனுக்குள் இருந்த பலன் குன்றி போகவில்லை. 85 வயதிலேயும் சொல்லுகிறான், மோசே சொன்ன வார்த்தைகளின்படியே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பேன். என்னுடைய வயது 85 இருந்தாலும் என்னுடைய பலன் குறுகி போகவில்லை என்கிறான். வாசித்து பாருங்கள். யோசுவாவுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை வாசிக்கும் போது, இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் 12ஆம் வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்ப இப்ப காலேப்புக்கு 85 வயது. ஆனா மோசே காலேப்பிடம் கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று சொன்ன போது காலேப்புக்கு 40 வயது. அது 7ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்ப 12 பேர்களை மோசே அனுப்புகிறான் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக. 10 பேரும் வந்து துர்செய்தியை சொன்னார்கள். ஆனால் 12 பேரிலே ஒருவனாயிருந்த காலேப் துர்செய்தியை சொல்லவில்லை, நல்ல செய்தியை சொன்னான். அதற்கு காரணம் அவன் தான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்கிற அறிவை அடைந்தவனாயிருந்தான். ஆகவே தானியேலிலே சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பலனடைந்து மகத்தான கிரியைகளை செய்வார்கள். ஆம், காலேப் தான் ஆராதிக்கிற தேவனை அறிந்திருக்கிறவனாய் பலனடைந்தவனாய் 85 வயதிலேயும் 40 வயதிலே உண்டாயிருந்த பலனை பாதுகாத்து கொண்டவனாய்
மகத்துவமான கிரியைகளை செய்கிறவனாய் மோசையினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் கானானை சுதந்தரித்தான். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை, மகா பெரியவர் என்பதை அறிந்து பலனடைந்து மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திற்கு வருவோம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறார் தேவன். ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய நமக்கு எப்படி காணப்படுவார்? பனியை போல் இருப்பார். நாம் எப்படி மலருவோம்? லீலி புஷ்பம் போல் மலருவோம். நம்முடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போல காணப்படும். நம்முடைய வாசனை எப்படி இருக்கும்? லீபனோனுடைய வாசனையை போல காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, அப்படியானால் தேவன் நம்மிலே தேவ அன்பின் வாசனையை வெளிப்படும்படியாக செய்கிறார். நம்மிலே தேவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிற வெற்றியின் வாசனையை வெளிப்பட செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கர்த்தர் பெரியவர் என்கிற அறிவை அடைந்த வாசனையை வெளிப்பட செய்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலேயும் வெளிப்படும்படியாக செய்கிறார். தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், தானிய விளைச்சலை போல செழித்து என்று வாசிக்கிறோம். தேவ ஜனங்கள் எப்படி செழிப்பார்களாம்? தானிய விளைச்சலை போல செழித்து. ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி. தானிய விளைச்சலை போல செழித்து என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தானிய விளைச்சலை போல செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியம் எப்படி கதிர்விட்டு செழித்து வளரும் தெரியுமா? தானியம் எப்படி கதிர்விட்டு செழித்து வளரும் என்பதை எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? முதலாவது ஒரு முளை என்ன செய்யும்? உண்டாகும். மார்க் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் என்று படிக்கிறோம். அப்ப முதலாவது முளை உண்டாகிறது, 2வது கதிர் உண்டாகிறது, 3வது கதிரிலே நிறைந்த தானியம் உண்டாகிறது. இப்படிதான் தேவன் படிப்படியாக தானிய விளைச்சலை உண்டாக்குகிறார். எழுத்தின்படியாக தானிய விளைச்சல் உண்டாக வேண்டுமானால் முதலாவது முளை உண்டாக வேண்டும், பின்பு கதிர் உண்டாக வேண்டும், பின்பு கதிரிலே நிறைந்த தானியம் உண்டாகும். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு நிறைவை உண்டாக்குகிறார். அதை தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரே நாளிலே நிறைவேற்றுவதில்லை. படிப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய நிறைவை உண்டாக்குகிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தது 21வது வயதுல. ஆனால் கிறிஸ்துவை நான் என்னுடைய உள்ளத்திலே நிறைவாய் பெற்றுக்கொண்டது ஏறத்தாழ 18 வருடங்கள் கழித்துதான் கிறிஸ்துவை நிறைவாக என்னுடைய உள்ளத்திலே அடைந்தேன். அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நிறைவுக்கு நேராக நடத்துகிறார். அது ஒரே நாளிலே நடைபெறுகிற காரியம் அல்ல. எப்படி ஒரு நிலத்திலே முளை தோன்றி கதிர் விட்டு அதிலே கதிரிலே நிறைந்த தானியம் உண்டாகிறதோ அதுபோலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் கூட முதலாவது இருதயம் நல்ல இருதயமாக மாறி அதிலே வேத வசனம் விதைக்கப்பட்டு அது முளையாக முளைத்து அது கதிராக வளர்ந்து அதிலே நிறைந்த தானியம் உண்டாகும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை முதலாவது ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒரு நிறைவு ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாகும் போது பூமிக்குரிய காரியங்கள் கூட கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அதனோடு தேவன் வேதனையை
கூட்டார். அப்படி என்றால் நீங்க கேட்கலாம், கதிரிலே நிறைந்த தானியம், அதை தான் நிறைவு என்று சொல்லுகிறீர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்த தானியம் என்பது எதை காட்டுகிறது என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்த தானியம் என்பது என்ன என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, ஒரு நிலத்திலே ஒரு முளை தோன்றுகிறது, பின்பு கதிர் உண்டாகிறது. கதிரிலே நிறைந்த தானியம் பலனாக உண்டாகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இருதயமாகிய நிலத்தை இரட்சிப்பினால் நல்ல நிலமாக மாற்றுகிறார். பின்பு தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த நல்ல நிலத்திலே வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். வேத வசனமானது நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது. சபையில சில ஆத்துமாக்கள் சரியான ரட்சிப்பை அடையாமல் நல்ல இருதயமே இல்லாமலும் இருக்கலாம். அவர்களிலே வேத வசனமாகிய விதை விதைக்கப்படும் போது அது கதிராக மாறுவது இல்லை. காரணம் என்னன்னா, அந்த இருதயம் நல்ல நிலமாக மாறவில்லை. அந்த இருதயம் சரியான ரட்சிப்புக்குள்ளாக வரவில்லை. ஆகவே வசனமாகிய விதையை விதைக்கும் போது அந்த இருதயம் நல்ல இருதயமாக இல்லாதபடியினால் வசனமாகிய விதையை ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. தெய்வ பிள்ளையே, இப்படி உங்களுடைய இருதயம் காணப்படக்கூடாது. அது சரியான ரட்சிப்படைந்த இருதயம் அல்ல. அப்ப நல்ல நிலமானது, நல்ல இருதயமானது, நல்ல ரட்சிப்படைந்த இருதயம் எப்படி இருக்கும்னா, தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்த உடனே, கர்த்தாவே, இன்றைக்கு எனக்காக நீர் என்ன பேச போகிறீர், இன்றைக்கு எனக்காக நீர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீர், அதை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, அதை நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நல்ல நிலமாக முளை விட்டு கதிர் தோன்ற பண்ணி அந்த கதிரிலே நிறைவான தானியம் உண்டாகும்படியாக என்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பேன் என்று சமர்ப்பணம் செய்த ஜீவியமாக தேவ சமூகத்திலே காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்திலே நாம் காணப்படும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, ஒரு நல்ல நிலமாக, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், நீர் நல்ல விதையாகிய உம்முடைய வார்த்தையை இந்த நாளிலே எனக்குள்ளாக விதை தரலும், நான் நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அப்போ ஒரு கேள்வி, நிறைவான தானியம் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன? பாஸ்டர், நீங்க சொல்றீங்க எங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நாங்க நிறைவான பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நிறைவான தானியம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் நிறைவான பலன், நிறைவான தானியம் என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். பூரண தேவனுடைய சுபாவங்களை அடைவதுதான் நிறைவான பலனாய் இருக்கிறது. பூரண தேவனுடைய சுபாவம் தான் நிறைந்த தானியமாய் இருக்கிறது. அப்ப உங்களை பார்க்கும்போது உங்களிலே கிறிஸ்துவின் பூரண சுபாவங்களை காண வேண்டும். உங்களை காணும் போது உங்களிலே பூரண கிறிஸ்துவின் சுபாவங்களை காண வேண்டும். அதுதான் நிறைந்த தானியத்தை பலனாக உங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்த அனுபவமாய் இருக்கிறது. ஆனா அந்த கிறிஸ்துவின் பூரண சுபாவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரே நாளிலே அடைந்து விட முடியாது. அது எதிலே ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு முளையோடு ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் அந்த முளை என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முளை என்று சொல்லப்படுவதன் அர்த்தம் என்ன? அதுதான் புதிதாக்கப்படுதல். அதான் பாடுறோம், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்
ஒருவன் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினவே. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினவே. பாட்டை தப்பா எடுத்துக்க கூடாது. எல்லாம் புதிதாய் மாறினேன்னு சொல்லிட்டு வேற புருஷனை தேடி போயிடக்கூடாது, வேற மனைவிய தேடி போயிடக்கூடாது. உங்க திருமண நாளில என்ன உடன்படிக்கை பண்ணினீர்களோ அதுல எல்லாம் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். எல்லாம் புதிதாய் மாறின என்று பாடும்போது நீங்க நல்ல கருத்தோட பாடணும். உங்க இருதயம் புதிதாக மாறி இருக்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாறி இருக்கிறது, உங்களுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாறி இருக்கிறது. அதத்தான் கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்ப பழைய வாழ்க்கையே வாழக்கூடாது, பழைய கெட்டு போன இருதயத்தோடையே இருக்கக்கூடாது, பழைய கெட்டு போன மனதோடையே இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி நான் வாழுவேன். என்னை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நீர் கழுவினீர், என்னை நீர் சுத்திகரித்தீர், என்னுடைய வாழ்க்கையை நீர் பண்படுத்தினீர். கர்த்தாவே, என் மூலமாக நீர் பயன் பெறும்படியாக என்னுடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினீர். அதுதான் ரட்சிப்பு. அந்த நல்ல இருதயத்தோடு நான் வாழுவேன். அந்த நல்ல இருதயத்திலே உம்முடைய வசனங்களை விதையாக ஏற்றுக்கொள்வேன், பலன் கொடுப்பேன். அதனால்தான் பக்தன் பாடுகிறான், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர், பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீளம் போல் பலன் கொடுப்பீர். அப்ப நிலத்துல வித்தியாசமான நிலம் இருக்கு. வழியோரமா இருக்கிற நிலம், முள்புதரா இருக்கக்கூடிய நிலம், கற்பாறையை போல இருக்கக்கூடிய நிலம். ஆனா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா நல்ல நிலமா இருக்கணும். சரியான நல்ல நிலத்துல விதைத்தால்தான் அது நல்ல பலனை கொடுக்கும். அப்ப முதலாவது நிலத்தை சரி பண்ணாமல், முதலாவது நிலத்தை சரி பண்ணாமல் எவ்வளவுதான் விதைத்தாலும் அந்த நிலம் என்ன செய்யாது? பலனை கொடுக்காது. நான் என்னதான் வசனத்தை விதைத்து கொண்டே இருந்தாலும் நீங்க நல்ல பலனே கொடுக்க மாட்டீங்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் எவ்வளவுதான் வசனங்களை விதைச்சாலும் நீங்க நல்ல பலனே கொடுக்க மாட்டீங்க. எப்படி இருந்தா? நிலம் நல்ல நிலமா இல்லைன்னா நல்ல பலனை கொடுக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க இருதயம் இன்னும் நல்ல இருதயமா மாறலன்னா, உங்க இருதயம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பிற்கேற்ற நல்ல இருதயமா மாறலன்னா, நான் என்னதான் வசனத்தை விதைத்தாலும் அது முளைப்பிக்கிறதெல்லாம் நல்ல பலனுள்ள தானியமா இருக்காது. ஆகவே இன்னைக்கு நல்ல தீர்மானம் பண்ணும். கர்த்தாவே, இன்னும் என் இருதயம் நீர் எதிர்பார்க்கிற ரட்சிப்புக்கேற்ற இருதயமா மாறல. இந்த நாளில நான் சமர்ப்பிக்கிறேன் கர்த்தாவே. சவுலை பவுலாக மாற்றின தெய்வமே, லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த தேவனே, கல்லான இருதயங்களை சதையான இருதயமாக மாற்றுகிற தேவனே,
நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே எனக்காக ரத்தம் சிந்த வைத்தீரே. அந்த ரத்தத்தினாலே இந்த நாளிலே கழுவும் ஐயா. நான் நல்ல பலனை கொடுக்கணும். என் இருதயம் நல்ல இருதயமா மாறணும். கர்த்தாவே, என்னை சமர்ப்பிக்கிறேன். கர்த்தாவே, இனி ஒருபோதும் நான் பாவம் செய்ய மாட்டேன். உமக்கு விரோதமாக நான் எந்த காரியங்களும் செய்ய மாட்டேன். எந்த காரியங்களையும் உமக்கு விரோதமா செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து உங்க பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்வீர்களானால் தேவன் உங்களுக்கு உண்மையுள்ளவராயிருப்பார். ஒரு அரை நிமிடம் தரேன், எல்லாரும் அறிக்கை செய்வீங்களா? பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவேன் என்று, எனது ஜீவனை அழிவேன் என்று காத்து காத்து வைத்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்டாகி உன்னுடைய பழைய இருதயம் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு நவமான நல்ல இருதயத்தை நீ பெற்று கொண்டிருப்பாயானால் இந்த பாடலை பாடும் போதே உன் கண்களில் கண்ணீராக வரும். ஏன்னா தேவன் செய்த மகத்துவமான மாற்றங்களை எண்ணி நீ நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்திலே கண்ணீரோடு பாடுவாய். இனி நான் வாழ்வது உமக்காக, உம்முடைய மகிமைக்காக. தெய்வ பிள்ளையை அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயமாக தேவனால் மாற்றம் கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவிலேயும் தேவன் விதைக்கக்கூடிய வசனம் அது 100ஆக பலன் கொடுக்க செய்வார். அது ஒரே நாளிலே நடைபெறுவதில்லை. முதலாவது ஒரு முளையாக தோன்றுகிறது. அந்த முளை என்று சொல்லப்படுவது என்ன? புதிதாக்கப்படுதல். சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் சாராயம் குடித்து கொண்டிருந்தான், நேற்று வரைக்கும் புகை பிடித்து கொண்டிருந்தான், நேற்று வரைக்கும் சினிமாவிற்கு போய் வந்து கொண்டிருந்தான். இவனிலே ஒரு மாற்றத்தை காண்கிறோம். ஒரு முளை உண்டாயிருக்கிறது, ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. ஒரு நல்ல நிலத்திலிருந்து ஒரு வசனம் என்ன செய்கிறது? முளையாக எழும்பி இருக்கிறது. அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் படிக்கிறோம், நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவான். அந்த வசனம் என்ன? நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவான். அப்ப ஒரு முளை அது ஒரு நல்ல பொக்கிஷமாக, அது ஒரு நல்ல வேத வசனத்தின் முளையாக அது அவனுடைய இருதயத்திலே காணப்படுகிறது. அது வெளிப்படுகிறது. அது வெளிப்படும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஜனங்கள் காண்கிறார்கள். நேற்று வரைக்கும் இப்படி இருந்தானே,
இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த காரியம் என்ன என்று சிந்திக்கும் போது ஒரு தேவனுடைய ஜீவனுள்ள வசனம் முளையாக அவனுடைய நல்ல இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது முளை தெழும்பி இருக்கிறது. சொல்லுகிற இடங்களில் எல்லாம் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயினது. பிரைஸ் தி லார்ட். இப்ப பாடுகிறான், பிரியமில்லாத பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. தேவனுடைய வசனம் மனிதனுடைய இருதயத்திலே, நல்ல நிலமாகிய இருதயத்திலே விதைக்கப்பட்டு ஒரு புதிதாக்கப்படுகிற முளை அவனுடைய வாழ்க்கையிலே தோன்றி இருக்கிறது. பாடுகிறான், அல்லேலூயா 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 அல்லேலூயா. கேட்கிறார்கள், வந்து கேட்கிறார்கள், என்னப்பாச்சு உன் வாழ்க்கையில? வந்து கேட்கிறார்கள், என்னப்பாச்சு உன் வாழ்க்கையில? நேற்று வரைக்கும் வேற மாதிரி இருந்த, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நல்ல பையனா மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றான்? எனக்குள்ளே கிறிஸ்து என்கிற முளை தோன்றி இருக்கிறது. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய வசனத்தினால் தோன்றி இருக்கிறது. அதற்காக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு என்னுடைய இருதயம் முதலாவது நல்ல இருதயமாக மாற்றப்பட்டது. பின்பு கிறிஸ்து எனக்குள்ளே ஒரு முளையாக தோன்றினார். இதுதான் புதிதாக்கப்படுகிற அனுபவமாயிருக்கிறது. நியூனஸ், புதிதாக்கப்படுதல். நீங்கள் அந்த புதிதாக்கப்படுகிற அனுபவங்களை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும், உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும். தேவனால் புதிதாக்கப்பட்ட அனுபவங்களை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி போடும்படியான சோதனைகள் வரும். அப்பொழுது நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருந்து, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். அப்படி பாடணும். வாழ்க்கையில சோதனை வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுத்து தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பை இழந்து போயிருக்கூடாது. திருப்பி உங்க இருதயத்தை கெட்ட இருதயமா மாற்றி இருக்கக்கூடாது. புதிதாக்கப்படுதல் என்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில உண்டாயிற்று. அது ஒரு முளையாக கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே தோன்றினாரே, அதை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த அனுபவத்தை இழந்து போயிருக்கூடாது. ஆகவே உங்க வாழ்க்கையில கிறிஸ்து ஒரு முளையாக தோன்றும் போது அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிக்கும்படியாக பிசாசு பல விதமான சோதனைகளை கொண்டு வருவான். அப்ப நீங்க பாடணும், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன், நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன் என்று நீங்கள் பாடணும். அப்படி பாடும்போது உங்க இருதயம் நல்ல இருதயமா இருக்கும். பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு விவசாயியிடம் போய் கேட்டா சொல்லுவாங்க, ஐயா நாங்க முதலாவது நிலத்தை நல்லா என்ன செஞ்சோம்? பண்படுத்தணும். நிலத்தை நல்ல நிலமாக மாற்றினோம். அதுக்கு ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டோம். பின்பு விதைகளை விதைத்தோம், முளைகள் உண்டானது. ஆனா ஐயா எங்க நிலத்திற்குள்ளாக சில மிருகங்கள் உள்ளே புகுந்து அந்த முளைகள் எல்லாம் கதிர்விட்டு
அந்த கதிரிலே நிறைந்த தானியம் உண்டாகாதபடி செய்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அதுபோலதான் ஆவிக்குரிய ஜீவியமும். கர்த்தர் உங்கள் இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றி அந்த இருதயத்துல நல்ல வேதவசனமாகிய விதைகளை விதைத்து அதுல முளையாக கிறிஸ்து தோன்றும் போது வேடன் வருவான், வலைய வீசுவான், பதுங்கியிருப்பான். வேடன் வருவான், வலைய வீசுவான், பதுங்கியிருப்பான். செட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். செட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். வேடன் வருவான், வலைய வீசுவான், பதுங்கியிருப்பான். வேடன் வருவான், வலைய வீசுவான், பதுங்கியிருப்பான். செட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். செட்டையடித்து பறந்திடுவேன், பயப்பட மாட்டேன். கர்த்தர் உனக்கு 2 செட்டைய கொடுத்திருக்கிறாருன்றத அப்பதான் நீ வெளிப்படுத்தணும். ஆமா, அந்த முளை தெழும்பாதபடி சில மிருகங்கள், பிசாசானவன் சோதனையாக வருவான். நல்லா இருக்கிற வாழ்க்கைய ஜீவியத்தை கெடுக்கும்படியாக வருவான். கெட்ட இருதயமாக மாற்றும்படியாக வருவான். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், அவன்தான் வேடன். அப்ப நீங்க பாடணும், கள்ள சாத்தான் குள்ளநரியாம், கேடு எனக்கு செய்தபடியால். கள்ள சாத்தான் குள்ளநரியாம், கேடு எனக்கு செய்தபடியால். எட்டி பிடித்து கூண்டுக்குள் தள்ளி கதவை பூட்டி சாவி எடுப்பேன். ஆனந்தம் என் இயேசு, ஆனந்தம் என் இயேசு, ஆனந்தம் என் இயேசு. அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பாடணும், எனக்கு ஆனந்தம் யாருதான்? இயேசுதான். அதுதான் முளை. தெய்வ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது ஒரு முளையோடு ஆரம்பிக்கிறது. ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவத்தோடு ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த புதுமையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அதிகமான வேத வசனமாகிய விதைகளை உங்களிலே விதைப்பார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அதிகமான தம்முடைய வார்த்தையாகிய வேத வசனங்களை உங்களிலே நம்பிக்கையோடு விதைப்பார். கர்த்தர் என்ன செய்வார்னா, உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல உண்டாயிருக்கக்கூடிய புதிதாக்கப்படுதலை காணும் போது, முளையாக கிறிஸ்து நல்ல நிலமாகிய உன் இருதயத்திலே தோன்றி இருப்பதை தேவன் காணும் போது, தம்முடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக உன்னிலே நம்பிக்கையோடு விதைப்பார். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த விதைகளை நல்ல நிலமாகிய உங்களுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளும். ஏற்றுக்கொண்டு என்ன செய்யும்னா, அந்த முளை இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையும். அந்த முளை இன்னும் என்ன செய்யும்? அதிகமாக வளர்ச்சி அடைந்து கதிராக மாறும். உடனே உங்களை பார்க்கும்போது நினைப்பாங்க, உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவாங்க, இவர்களுக்குள்ளாக சில ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது, இவர்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக வளர்ச்சி உண்டாயிருக்கிறது. அப்படி என்றால் தெய்வ பிள்ளையே, கதிர் என்று சொல்லும் போது அது உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீங்கள் வளர்ந்ததை காட்டுகிறது. ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஸ்தோத்திரம். இது புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல முதல் அனுபவம் எப்படி? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கக்கூடிய அனுபவம். இதுதான் ஒரு முளையை போன்ற அனுபவம். முதல்ல எடுத்த உடனே கடினமான வசனங்களை கொடுத்து இத கை கொள்ளுங்கள்னு சொன்னால் அதை கை கொள்ள இயலாது. ஆகவே முதலாவது என்னது? களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனம், ரட்சிப்படையும்படியான திருவசனத்தை
தேவன் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு போதிக்கிறார், உங்களை புதுமையாக்குகிறார். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல காணப்படுகிறீர்கள். ஆனா பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இனி நீங்கள் குழந்தைகளாய் இராமல். இனி எப்படி இருக்க கூடாது? குழந்தைகளாய் இருக்க கூடாது. எப்பயுமே முளையாவே இருந்தா சில சொல்லுவாங்க, ஐயா இந்த பையனுக்கு 40 வயசாச்சு, தலை மட்டும் பெருசா இருக்கியா, ஆனா உடம்பெல்லாம் பார்த்தா குழந்தை மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வளர்ச்சி அடையாத அனுபவம். அது மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துல திருவசனமாகிய ஞான பாலாகிய ரட்சிப்பற்கேற்ற வசனங்களையே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த படிக்கு நேராக உயர்ந்து செல்ல வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு வளர்ச்சி வேண்டும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் ஊரணராகும்படி கடந்து போவோமாக. இனியும் நீங்க குழந்தைகளை போல பாலை உண்ணாமல் தேறினவர்களாக மாற வேண்டும். தேறினவர்களாக மாறும்படியாக உங்களுக்கு கொஞ்சம் கடினமான ஆகாரத்தை தேவன் கொடுப்பார். இந்த ஆத்துமா கொஞ்சம் அதை ஜீரணிக்கிறதா என்று கர்த்தர் அறிவார். அப்பயே நமக்கு தெரியும், சில ஆத்துமாக்கள் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நேத்து வரைக்கும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, ஆனா இந்த வாரம் செய்தி எடுத்தாரு பாருங்க, ரொம்ப கேட்கவே கடினமா இருந்தது. இதை யார் கை கொள்ளுவார்? இதை யார் கை கொள்ளுவார்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே சொல்லிட்டாங்க, சீஷர்களே சொல்லிட்டாங்க, இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்ளுவார்? அப்பதான் கர்த்தர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? அப்ப சில நேரங்கள்ல தெரிஞ்சுக்குவோம், நாங்க ஆலயத்துக்கு சிலர் வரமாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, போன வாரம் வரைக்கும் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது ரொம்ப எளிதா இருந்தது, நாங்க பாலையே குடிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னது, இந்த வாரம் பிரசங்கம் எடுத்தாரு பாருங்க, அந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்தது, இதையெல்லாம் யார் கை கொள்ளுவார் என்று சொல்லி அவர்கள் ஆலயத்துக்கே வரமாட்டாங்க. ஆனா சிலர் பாத்தீங்கன்னா, போதகரே இன்னும் கடினமா கொடுங்க, இன்னும் கடினமா கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம், எங்களுக்குள்ளே அதை அபியாசப்படுத்துகிறோம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா, ஆவிக்குரிய ஜீவியத்துல என்ன செய்வாங்க, முன்னேறிக்கிட்டே போவாங்க, பாடுவாங்க, முன்னே செல்வோம் நாம் எல்லோரும் முன் செல்லும் நாளிதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்லுவோம் முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசுகிறார், கட்டை செடி என்ன சயம் வரசை தோணிப்பதால் இன்னும் முன் செல்வோம், முன்னே செல்வோம் நாம் எல்லோரும் முன் செல்லும் நாளிதுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்லுவோம் நாம். இப்படி சிலர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம பாஸ்டர் என்னதான் கடினமா வசனத்தை விதைக்கட்டும், நாங்க இயேசுவால பிடிக்கப்பட்டவங்க, அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டவங்க, அதை நாங்கள் கொஞ்சம் கடைபிடித்து பார்க்கிறோம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இன்னும் அதிகமாக வேத வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக தங்களை சமர்ப்பணம் செய்வார்கள். அவர்கள் தேறினவர்களாக மாறுவார்கள். அவர்கள் எப்படி மாறுவாங்க? தேறினவர்களாக மாறுவார்கள். இப்ப பரிசுத்த பவுல் அதோடு நிறுத்தி விடவில்லை. என்ன சொல்றாரு? நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே, முளையாக இருக்கிறவர்களுக்குள்ளே சொல்லல, நாங்கள் முளையாய் இருந்து கொஞ்சம் கடினமான ஆகாரத்தை உட்கொண்டு தேறினவர்களாக நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, கதிரை போல நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்குள்ளே தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்.
இப்ப சிலர் இந்த நிலையில என்ன செய்வாங்கன்னா, எங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல இந்த அளவுக்கு வளர்ச்சி போதும், என்னது எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அளவுக்கு வளர்ச்சி போதும், நாங்க எங்க ஜீவிய காலம் முழுவதும் ஒரு கதிராக நின்று கொள்கிறோம், இதுக்கு மேலேயும் எங்களால இயேசுவோடு நடக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நிலையிலே நின்று விடுவார்கள் தெய்வ பிள்ளையே. ஆனா சிலர் என்ன செய்வாங்கன்னா, அதுலயும் நல்ல தீர்மானம் எடுப்பாங்க, தேவன் எங்களுக்கு இன்னும் அதிகமான சத்தியங்களை வெளிப்படுத்தட்டும், அந்த வாஞ்சை இருக்கும். நான் சில இடங்களுக்கு போகும்போது சில ஊழியக்காரங்களோடு உட்கார்ந்து பேசுவேன். அந்த ஊழியக்காரர்கள் என் வாயிலிருந்து ஏதாவது தெய்வீக வெளிப்படுத்தல்கள் வருமா என்று வாஞ்சையோடு இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். பேசும்போது கர்த்தர் புதிய புதிய வெளிப்படுத்தல்களை தந்து கொண்டே இருப்பார். அதை பேசும்போது அந்த ஊழியர்கள் அமைதலாய் இருந்து கேட்டு அதற்கேற்ற தொடர்பு வசனங்களை தொடர்பு படுத்தி காட்டுவார்கள். அவர்கள்தான் தேறினவர்கள். அந்த தேறினவர்கள் என்ன செய்கிறார்கள், இன்னும் அதிகமான தேவ ஞானம் வெளிப்படுமா என்று வாஞ்சையோடு இருப்பார்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. அந்த அனுபவம் என் வாழ்க்கையில உண்டாயிருக்கு. நான் ஒரு முளையாய் இருந்தேன், நான் கதிர்விட்டு காணப்பட்டேன். ஆனா அதுக்கு பிறகு நான் ஓடி இருக்கேன் நிறைய மைல்கள் தாண்டி. இன்றைக்கு எனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்காதா? இன்றைக்கு எனக்கு ஒரு தெய்வீக சத்தியம் கிடைக்காதா? இன்றைக்கு ஒரு தெய்வீக ஞானம் எனக்கு வெளிப்படாதா? வசனத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருள் இன்றைக்கு எனக்கு அறியாத ஒன்று வெளிப்படாதா என்று சொல்லி நான் வாஞ்சையோடு, மானானது எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதருமோ அதே போல வாஞ்சித்து ஓடி இருக்கிறேன். என்னுடைய ஓட்டம், என்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போகவில்லை, என் நம்பிக்கை வீண் போகவில்லை. நிறைந்த தானியத்தை கொண்ட கதிராக தேவன் மாற்றினார். தெய்வ பிள்ளையே, அதான் பவுல் சொல்றாரு, நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே தேவ ஞானத்தை பேசுகிறோம். எதற்காக? நீங்கள் தேறினவர்களாக இருந்தா போதாது, நீங்க கதிர்களாய் இருந்தா போதாது, நீங்கள் தானியங்களால் நிறைந்த கதிர்களாக மாற வேண்டும். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதுதான் பூர்ணமாகுதல். அதுதான் பூர்ணமாகுதல். Always you have to keep the goal of perfection in your life. எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள் உண்டாயிருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் என்னவாய் இருக்க வேண்டும் என்றால், நான் இயேசுவை போல பூர்ணமாக வேண்டும். நான் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்துல சியோன் மலையில 1,44,000 பேர் சியோன் மலையில நிற்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே, நான் ஒரு சியோனாக நிற்க இயலுமா என்று வாஞ்சையோடு கேட்ட நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட தெய்வீக வாஞ்சை யாருக்குள்ளாக தேவன் உருவாக்குகிறாரோ, அப்படிப்பட்ட வாஞ்சை உருவாகும்படியாக யாரெல்லாம் தங்களை தேவ சமூகத்திலே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களிலே தேவன் என்ன செய்வார்? நிறைவான தானியம் உள்ள கதிர்களாக காணப்படும்படியாக தேவன் சத்தியங்களை வெளிப்படுத்துவார். அதனாலதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் பூர்ணத்திற்கு நேராக கடந்து செல்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சில சொல்லுவாங்க, எங்களுக்கு பைபிள்ல உள்ள எல்லாமே தெரியும் சொல்லுவாங்க, எங்களுக்கு பைபிள்ல உள்ள எல்லாமே தெரியும் சொல்லுவாங்க. ஆனா பைபிள்ல உள்ள எல்லாமே எழுத்தின்படியாகவும் தெரியாது, அதற்கேற்ற அனுபவங்களும் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சியாக இருக்காது. ஆனா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா 10 கற்பனைகளை கூட கை கொள்ள முடியாதபடி காணப்படுவார்கள். ஆனா பவுல் பாருங்க, எவ்வளவு தெய்வீக அனுபவங்கள் உடையவர். பவுல் பாருங்க, நீர் யார் என்று தன்னை சந்தித்த தேவனிடத்திலே கேள்வி கேட்டவர், பின்பு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றினவர். அவரே சொல்றாரு, நான் முழுமையா அடைந்தாயிற்று, அந்த தெய்வீகத்தை அடைந்தாயிற்று, அந்த பூர்ண சுபாவத்தை, கிறிஸ்துவின் பூர்ண சுபாவத்தை அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் அந்த பூர்ணத்தை அடையும்படியாக கடந்து செல்கிறேன் என்கிறார்.
வாழ்க்கையில சில சோதனைகள் வரும்போதுதான் தெரியும் நீங்க கிறிஸ்துவின் சுபாவத்துல பூர்ணப்பட்டிருக்கிறீர்களா இல்ல குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று. ஆனா வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்ப நிறைவான தெய்வீக சுபாவங்களை நீங்கள் அடையும்படியான வேத வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கை கொள்ளும் போது அநேக சோதனைகளின் மத்தியிலேயும் அவைகளை கை கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் முழுமையான கதிர். நாங்க பூர்ணமாகும்படியாக கடந்து செல்கிறோம். அப்ப நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். யாரால இத பாட முடியும் தெரியுமா? கிறிஸ்துவிலே வளர்ந்து முளையிலிருந்து கதிராக மாறி கதிரிலே நிறைந்த தானியங்கள் உண்டாகும்படியாக தேவன் உங்களிலே கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அது கிறிஸ்துவின் சிலுவையினாலேயே துவங்கப்பட்ட அனுபவமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து பாடுவீர்கள். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அநேகர் பல பல காரியங்களை குறித்து ஆசைப்படும் போது உங்க ஆசை வேற மாதிரி இருக்கும். இந்த பூமியில இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுடைய ஆசையெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும் போது தேவ ஜனங்களாகிய உங்களுடைய ஆசை வேறு விதமாயிருக்கும். அந்த ஆசை என்னவாயிருக்கும்? இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும், உம்முடைய பூர்ண சுபாவங்களால் என்னை நிரப்பும். பாடுவேங்க. வேற ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இப்படி பாடுறவங்க தான், வேத வசனத்தை கைகொள்றவங்க தான், அவர்கள் தான் ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, பொருளாசை இல்லாதவர்களாய் இருப்பாங்க. இவர்களிலே கிறிஸ்து நிறைவானவராய் இருப்பார். இவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, வேற ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர என்று. ஆனா இயேசுநாதர் சும்மா விடுவாரா? இவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து இவ்வளவு தியாகத்தோடு கிறிஸ்துவை, அவருடைய திவ்ய சுபாவங்களை நீங்கள் அடைகிறபடியால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற உங்களுக்கு மீதி உள்ள எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். அது கர்த்தருடைய ஆசீர்வாதமாயிருக்கும், அது ஐஸ்வர்யமாயிருக்கும். அதனோடைய தேவன் வேதனையை கூட்டார். நித்திய மகிழ்ச்சி சிரசின் மீது காணப்படும். இந்த பூமியில நீங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தேவனுக்கு விரும்பாத ஆசை இச்சைகளை சிலுவையிலே ஆணி அறைந்திருக்கிறபடியால் பூமியில நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியாக எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். கண்களை மூடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தானிய விளைச்சலை போல நீங்கள் செழிப்பாயிருப்பீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய தெய்வீக காரியங்களை கை கொள்ளும் போது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் உங்கள் இருதயம் அதன் மீது இருக்காது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காது. யோபுவ மாதிரி உங்க நம்பிக்கையெல்லாம் கிறிஸ்துவிலே இருக்கும். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும்படியாக உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்வீர்களாக. கர்த்தாவே, நீர் எதிர்பார்க்கிற விதமாக நான் ஜீவிக்கும்படியாக விரும்புகிறேன். அதற்காகவே என் ஜீவியத்தை தேவ சமூகத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ளதாய் இருக்கட்டும், பிறருக்கு சாட்சி உள்ளதாய் இருக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை சமர்ப்பணம் செய்வீர்கள் என்றால்
நிச்சயமாகவே தானிய விளைச்சலை போல செழிப்படைவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது நிறைந்த தானியம் கொண்ட கதிராக காணப்படும். கிறிஸ்துவை போல பூரணப்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் சீஷர்கள் கிறிஸ்துவனிடத்திலே வந்து கேட்டார்கள், நாங்கள் இவைகளை எல்லாம் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். கர்த்தர் என்ன சொன்னார்? இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வீர்கள். இம்மையிலே நூறத்தனையாகும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வீர்கள். தானிய விளைச்சலை போல செழிப்பாயிருப்பீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியமானது கிறிஸ்துவின் சம்பூர்ண சுபாவங்களை நிறைவாய் பெற்றுக் கொண்டதாக காணப்படும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவர்கள் தானிய விளைச்சலை போல செழிப்பார்கள் என்று சொன்னீரே. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவர்கள் தானிய விளைச்சலை போல செழிப்பார்கள் என்று எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவரீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த காலை வேளையிலே ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாகிய எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி அது தெய்வீக அனுபவங்களாக நிறைவேறுகிறது என்கிற சத்தியத்தை தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை நல்கின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி இயேசுவே உம்முடைய பரிபூர்ண திவ்ய சுபாவங்களை கர்த்தாவே நிறைந்த தானியங்களாக இயேசுவே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே பெற்று தெய்வீகத்தை நிறைவாய் அடைய தேவன்தாமே பாத்திரவான்களாகும். இயேசுவே உம்மால் கூடும், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கேற்ற கர்த்தாவே நல்ல இருதயத்தை பாதுகாத்து கொண்டு நல்ல பொக்கிஷங்களை எல்லா இடங்களிலேயும் வெளிப்படுத்தி உமக்கென்று வாழ சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய நீர் எதிர்பார்க்கிற உன்னத ஜீவியம் செய்ய தேவன்தாமே கிருபை நல்கிறோம். சகல ஸ்துதி கன மகிமை யாவும் உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 கேட்ட சத்தியத்தின்படி நிறைந்த தானியம் உள்ள கதிர்களாக காணப்பட தேவன்தாமே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.